ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு லேடி வந்து சீட் பண்ணியாச்சு அந்த பெரியவர். செகண்ட் வந்து அந்த லேடியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சீட் பண்ணது. தேர்ட் ஒன் யார், லேடியோட சிஸ்டர்ன்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ள அந்த லேடி வந்து டெத் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களும் நல்லா பேசி பேசி இந்த லேடியும் பணம் பறிச்சிருக்குங்க, மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் ஒரு சுவாரஸ்யமானது என்னென்னா, எந்த ஒரு பெண்ணையுமே வந்து இந்த முதியவர் நேரில் பார்க்கவே இல்லை. பொண்ணு ஆனானே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 21 மாதமாட்டு 9 கோடியை கிட்ட இவர் பறி கொடுத்துருக்காரு. சோசியல் மீடியா எப்படி பண்ணதுன்னு பாருங்கள். இதில் என்ன ஒன்றுனா, அவர் வந்து லாஸ்ட் வரைக்கும் தான் வந்து மோசம் பண்ணதாட்டு அவர் நினைச்சவே இல்லையா, உணரவே இல்லையா. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஒருவேளை கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு தோணுது. பிகாஸ் 1-2 லேடிஸ்கிட்ட சரி ஏமாந்தார், திரும்ப திரும்ப பல லேடிஸ்கிட்ட ஏமாறானேன்னா எனக்கு அப்படி தான் தோணுது. அதுவும் தான் வந்து இவ்வளோ 80 வயசு உள்ள ஒரு மனுஷன், அப்போ நம்மளை எப்படி மேரேஜ் பண்ணோக்கு லேடிஸ் இது பண்ணுவாங்க அப்படின்னு அவர் யோசிச்சாரா? அப்போ சுற்றி முற்றி எல்லாம் வச்சு பார்த்த பிறகு இவருக்கு கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கேன். அதான் லாஸ்ட் வரைக்கும் அவர் வந்து ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணரவே இல்லையா. இதிலிருந்தே தெரியுதுல்ல, நம்ம ஊரில் 80 வயசு பெரியவங்க எப்படி இருக்காங்க, இவர் எப்படி இருக்கார்.